வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூலை மாசம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. பணத்தை வசியம் செய்யறதுக்கு, பணவரவு அதிகரிக்கிறதுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். ரூபாய் நோட்டை வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நான் சொல்ற முறைப்படி நீங்க செய்யும் போது நிச்சயமா மின்னல் வேகத்துல பணம் உங்களை தேடி வரும்னே சொல்லலாம். 15 நாட்களுக்குள்ள அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். இது என்ன பரிகாரம், இதை யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரொம்ப பவர்ஃபுல்லான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட பத்தி தான் பார்க்க போறோம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம். அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிறதுக்கும் நமக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படுறதுக்கும் கட்டாயமா குரு பகவானோட அருள் நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி குபேர பகவானை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல, உங்களுக்கே நல்லாவே தெரியும். அந்த வகையில நமக்கு வியாழக்கிழமை நாள் ரொம்ப முக்கியமான நாளா இருக்கு. பண வசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை இந்த நாள்ல நாம செய்யும் போது நமக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் நீங்க செய்யணும். இன்னைக்கு இந்த வீடியோவை லேட்டா பார்த்தவங்க, அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமையில ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். ஒரு முறை இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும். ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் திரும்ப செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு முறை செய்யும் போதே உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். நிச்சயமா இந்த பரிகாரத்தை செய்யற எல்லாருக்குமே 15 நாட்களுக்குள்ள கட்டாயமா ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஒரே நாள்ல கிடைச்சிடலாம், இன்னும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமானாலும் மேக்சிமம் 15 டேஸ்க்குள்ள எல்லாருக்குமே கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். பணவரவுல நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் செய்யலாம். பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் செய்யலாம். அதே மாதிரி தங்க நகைகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும், அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு சொல்லும் போது கடன் பிரச்சனை இருக்கிறவங்க செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. செய்யலாம். அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். வீண் விரைய செலவுகள் குறையறதுக்கு, வறுமை நீங்கிறதுக்கு, வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். எப்பயுமே ஈர்ப்பு விதி பயிற்சிகளை நம்ம செய்யும் போது முழு நம்பிக்கையோட செய்யணும். எல்லா ஈர்ப்பு விதி பயிற்சியும் நம்பிக்கையோட அடிப்படையில தான் வேலை செய்யுது. அது மட்டும் இல்லாம எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாம நேர்மறையான எண்ணத்தோட இந்த மாதிரியான ஈர்ப்பு விதி பயிற்சிகளை நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதாவது எனக்கு கடன் தீரணும், வீண் வரைய செலவுகள் குறையணும், வறுமை நீங்கணும், அடகு வச்ச நகைய மீட்கணும், பணத்தடை விலகணும், இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்களை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு இப்ப நான் சொன்ன பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, பணவரவு அதிகரிச்சுட்டதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நாம பார்க்கலாம். நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு நமக்கு தேவைப்படும். எந்த ரூபாய் நோட்டை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு 20 ரூபாய் நோட்டை பயன்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இந்த ரூபாய் நோட்டை ஒரு மாசம் வரைக்கும் நாம எந்த செலவுகளுக்கும் பயன்படுத்த போறது கிடையாது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரூபாய் நோட்டை எடுத்துக்கோங்க. 10 ரூபாய் நோட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம்.
அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பச்சை நிறம் பாத்தீங்கன்னா குபேர பகவானுக்கு உகந்தது. அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டை பவுடர், சினமன் பவுடர் நமக்கு தேவைப்படும். ரெடிமேடா இப்ப நமக்கு கடைகள்ல சினமன் பவுடர் கிடைக்குது. அதை வாங்கி இந்த பரிகாரத்துக்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல இப்ப நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பட்டையில இருந்து ஒரே ஒரு பட்டையை எடுத்து அதை 1-2 பவுடர் பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். நமக்கு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியா ஒரு பிஞ்ச் அளவுக்கு, அதாவது ஒரு சிட்டிகை அளவுக்கு பட்டை பவுடர் இருந்தாலே போதும். இது மட்டும்தான் நமக்கு தேவையான பொருட்கள். வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது. இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு குருகோரை நேரம் இருக்கு. அந்த நேரத்துல செய்யும் போது நிச்சயமா அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த டைமை தவற விட்டுட்டவங்க வேற என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் பண்ணலாம். குறிப்பா சொல்லணும்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி, அதாவது நைட்டு 12 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. ஒரு சிலர் நான் ஆபீஸ்ல இருக்கேன், என்ன பண்றது, முகத்தை கழுவ முடியாதுன்னு சொல்லி கேக்குறீங்க. உங்க கையை நீங்க வாஷ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ரூபாய் நோட்ல நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள்ல இந்த ரகசிய ஏஞ்சல் நம்பரை பத்தி நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். குபேர பகவானோட ஆற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டான அதே சமயம் பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான ரகசிய எண்களை பத்தியும் ரகசிய குறியீடுகளை பத்தியும் 1 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில குபேர பகவானோட ஆற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய அந்த ஏஞ்சல் நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். 544795 இப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா சொல்லிக்கிட்டே அந்த ரூபாய் நோட்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல எழுதி இருக்கிற மாதிரி நீங்களும் எழுதிக்கோங்க. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஏஞ்சல் நம்பரை ரூபாய் நோட்ல எழுதிக்கோங்க. ஒரு சிலருக்கு அவசர தேவைக்கு பணம் தேவைப்படும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அந்த ரூபாய் நோட்ல நீங்க ஏஞ்சல் நம்பர் எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கு கீழே உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நார்மலா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணுங்கிறதுக்காக செய்யறவங்க வெறும் ஏஞ்சல் நம்பரை மட்டும் எழுதினா போதும். அவசரமா பணம் தேவைப்படுறவங்களும் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் மட்டும் அந்த அமௌண்ட்டை அந்த ஏஞ்சல் நம்பருக்கு கீழே நீங்க எழுதிக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு சிட்டிகை அளவுக்கு சினமன் பவுடரை அந்த ரூபாய் நோட்டுக்கு மேல நீங்க நம்பர் எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கு மேல போட்டு இந்த ரூபாய் நோட்டை உங்களை பார்த்த மாதிரி நீங்க மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சு வச்சிருக்கக்கூடிய ரூபாய் நோட்டை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷன்ஸை நீங்க சொல்லுங்க. பணம் என்னை தேடி ஏராளமாக வருகிறது, 3 மடங்காக 3 முறை வருகிறது, அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். இப்ப நான் படிச்சு காமிச்ச மாதிரி இந்த அஃபர்மேஷன்ஸ நீங்க 3 முறை படிங்க. இதுக்கப்புறமா அந்த ரூபாய் நோட்டை பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஒன்னு பீரோல, அப்படி இல்லைன்னா உங்க பர்ஸ்ல, ஹேண்ட்பேக்ல நீங்க வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும் போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பட்டை பவுடர் கீழே விழாத மாதிரி பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. 1 மாசம் வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த ரூபாய் நோட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பட்டை பவுடரை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த ரூபாய் நோட்டை நல்ல செலவுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. நல்ல செலவுகள்னு சொல்லும் போது வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள் வாங்குறதுக்காக நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி கோவிலுக்கு தேவையான அர்ச்சனை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காகவும் நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்க வீட்டுக்கு தேவையான அரிசி, பருப்பு, மஞ்சள் தூள் இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம். எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கும் இந்த ரூபாய் நோட்டை நீங்க பயன்படுத்திக்கலாம். எளியவர்களுக்கு இந்த ரூபாய் நோட்டை நீங்க தானம் செய்யும் போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்.
உங்க விருப்பப்படி நீங்க செஞ்சுக்கோங்க. இந்த பதிவுல வியாழக்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.